தாத்தா அன்னைக்கு அந்த சூனியக்காரை கேள்வி வந்ததும் அந்த கேள்வியை பார்த்து உச்சா போயிட்டே தாத்தா. நான் என்னவோ உன்னை பெரிய வீரனில் நினைச்சேன். ஆனா அந்த சூனியக்காரை கேள்வியை பார்த்ததும் பேம்பர்ஸ் போடாத சின்ன குழந்தை மாதிரி உச்சா போயிட்டேன். நீலாம் வேஸ்ட் தாத்தா. டேய் சோட்டு, அன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. தாத்தா யாரையும் வெள்ளிக்கிழமை அடிக்க மாட்டேன்டா. ஃப்ரைடே வந்து தாத்தா யாரையும் அடிக்கிற மூட்ல இருக்க மாட்டேன்டா. இன்னைக்கு சண்டே. இப்ப வர சொல்ற அந்த கேள்வியை காலையில 5 முட்டையும் 4 சிக்கன் பிரியாணியா 5 சிக்கன் ரைஸும் சாப்பிட்டு தெம்பா இருக்குண்டா தாத்தா. இன்னைக்கு அந்த சூனியக்காரை கேள்வி வரட்டும். வாயில 2 குத்து, மூக்குல ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பேய் உளும்படுறா உச்சா. சாரி தாத்தா, உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்ததா. நீ அந்த பேய்க்கு பயந்து தான் உச்சா போயிட்டு நினைச்சேன். நீ நிறைய தண்ணி குடிச்சதால தான் உச்சா விட்டுருக்கணும். இப்பதான் தாத்தா எனக்கு தெரியுது. இன்னைக்கு அந்த பேய் வரணும் தாத்தா. அந்த பேய் வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த பேயை பிடிச்சி ஆட்டி அடிச்சு அடிக்கணும். அதை நான் பார்க்கணும் தாத்தா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேய் வரணும் தாத்தா. இன்னைக்கு வாயில குத்து தாத்தா, நீ சொன்ன மாதிரி தாத்தா. டேய் பணங்கொட்ட தலை கிழவா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன வாயிலே அடிப்ப மூக்கிலே குத்துவன்னு சொல்லுவ. இதோ வர இருடா பணங்கொட்ட தலை கிழவா. ஏ தாத்தா வராரு, கதரை விட போறாரு. ஏ தாத்தா வராரு, பேய கதரை விட போறாரு. குனிய வச்சு குத்த போறாரு, வாயிலேயே மிதிக்க போறாரு. ஏ தாத்தா வராரு, ஏ தாத்தா வராரு, பேய் வந்தா வாயிலேயே குத்த போறாரு. என்னது ஏதோ பேய் மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கே, சூனிக்கார கிழவி மாதிரி இருக்கே. அதே தான் தாத்தா, சூனிக்கார கிழவி வந்துட்டா. எனக்கு பயமா இருக்கு தாத்தா. எப்படியாச்சும் இந்த வாட்டி அந்த கிழவிய அடிச்சிருங்க தாத்தா. அடே துருத்தல கிழவா, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன அடிப்ப, உதப்ப, மிதிப்பிய. என்னடா சுறா படத்துல விஜய் பேசுற டைலாக் மாதிரி பஞ்சு டைலாகா பேசிட்டு இருக்க? நீ வாயிலே குத்தும் போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனாடா. ஏண்டா என் வாயை பாருடா, என் வாயை உன்னால குத்த முடியுமா? கேட்டு கிளவா, உனக்கு மட்டும்தான் பஞ்சு டைலாக் பேச தெரியுமா? நீ விஜய் ஃபேன்னா, நான் சூர்யா ஃபேன்ற கிளவா. ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரா. நான் ஏர்ல ஸ்விம்மிங் பண்றது அடிப்பண்டா குருட்டி கிளவா. பேய் மேடம், பேய் மேடம், நான் உங்களை சொன்னல எங்க சோட்டுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா, அதனால அவளுக்கு நான் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வேற தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஏன் மறைந்து இருந்து பார்க்கும் மருங்க மாதிரி மரத்துக்கு மறைஞ்சிட்டு இருந்தீங்களா? நான் உங்களை எதுவுமே சொல்லல. எங்க சோட்டுக்கு தான் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க வீட்டுக்கு போலாமே, வீட்டுக்கு போய் பேசலாமே. வீட்டுல நாங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம், போய் சாப்பிடலாமே. ஐயோ, லஞ்சுக்கு நம்ம சாப்பிடலான்னு வச்சிருந்த எல்லா பிரியாணியும் தாத்தா எடுத்து இந்த கோஷ்டி கிளையை கொடுத்துருவார் போலயே. சரி சமாளிப்போம். இந்த பயந்தாங்குழி தாத்தா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சமாளிச்சு பாத்துருவோம். கிழவி கிழவி, கோஷ்டி கிழவி. சாரி மேடம், கோஸ்ட் ஆண்டி, உன்னதான் எங்க தாத்தா வந்து திட்டினாரு. உங்களை தான் வாயிலே மிதிப்பேன், முதுகுலே குத்துவேன், அப்படி இப்படின்னு உங்களை தான் சொன்னாரு. மற்றபடி எல்லாம் கிடையாது. உங்க தாத்தா கதைலாம் சொல்ல, உங்களை தான் சொன்னாரு. உங்களை தான் வாயிலே மிதிப்பேன்னு சொன்னாரு. ஐயோ, பயவுல போட்டு விட்டானே, என்ன பண்றது? நான் வேற டயப்பர் வேற போடல. உச்ச போனா தெருவுல தாத்தா அடிக்குமே. ஓடுறா டேய் ஓடுறா. வழக்கம் போல கிழவன் ஏமாத்திட்டு ஓடிட்டானே. இப்போ என் ஆக்டிங்க பாரு. கோஸ்ட் ஆண்டி, அது எங்கள் தாத்தா தான் ஆண்டி அப்படி சொன்னார். நீங்கள் வேணா வாங்கலாம், ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்லாம். வாங்க கோஸ்ட் ஆண்டி, நான் எதுவுமே உங்களை சொன்ன, எங்கள் தாத்தா தான் சொன்னார். தலை அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காரு? தீனால் துட்டப்பன் உள்ளாரு நாவாதே, நாவினால் துட்ட விட அப்படின்னு சொல்லியிருக்காரு. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. எல்லாம் எங்கள் தாத்தா தான் பண்ணார். ஒரு நாள் முனை மறவாத இனிதான வர வேண்டும். ஐயோ, என்ன பேசுறேன்னே தெரியலையே. மண்டலா கொலைபிடிச்ச எப்படி இது கோஷ்டிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுனே தெரியலையே. அடே சோட்டு, உள்ளூர் ஓனான எப்ப ஒன்னா அடிச்சுக்கலாம், வெளியூர் ஓனான அடிக்கணும்டா. நீ உள்ளூர் ஓனா, உங்க தாத்தா வெளியூர் ஓனா. நான் உங்க தாத்தாவை விட மாட்டேன்டா. ஓங்கி அடிச்சா 110 வெயிட்டா. உங்க தாத்தா எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு கொன்னுட்டு உங்க வீட்டை நான் எடுத்துக்குப்பேன். விடாம எடுக்காம போக மாட்டேன்டா சோட்டு. கோஸ்ட் ஆண்டி, நீங்க ஏன் அவ்வளவு சிரமப்படுறீங்க? எங்க தாத்தா எங்க இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனாரு. அவர் எங்க இருப்பாருன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லுடா சோட்டு.
எங்க தாத்தா அங்க ஒரு ஆத்தங்கரை இருக்குல்ல, அந்த ஆத்தங்கரை பக்கத்துல உட்காந்துட்டு ஹாயா மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அங்க போனீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம், என்னை விட்டுடுங்க. அடே சோட்டு, நீ கவலைப்படாத, நீ சின்ன மீன் இரும்புறாடே சோட்டு. உங்க தாத்தா பெரிய மீனுடா. இந்த பெரிய மீனை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சின்ன மீனை கடிக்கிறேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி சோட்டு. எப்படியாச்சும் இந்த கிளறிக்கிட்டு இருந்து தப்பிச்சா போதுமே. நம்ம வந்து அப்புறமா வேற ஏதாச்சும் மந்திரம் போட்டு மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு இந்த இந்த சூனியக்கார கிளவியை நம்ம ஏதாச்சும் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம தாத்தா பாவம், தாத்தாவை மாட்டி விட்டுட்டோம். அவள் வருவாளா? என்னுடன் போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவாளா? என்னுடன் போன நெஞ்சு ஒட்ட வைக்க நெஞ்சு தட்ட வைக்க அவள் வருவாளா? அடே கிளவா, வந்துட்டேன்டா. என்ன தானடா கூப்பிட்ட? எஸ்கே பாய் வந்துட்டு இங்க மீடு பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? நீ இருந்த இடம் எனக்கு எப்படி தெரியும் தானே நினைக்கிற? நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு உங்க வீட்டை எடுத்துக்குவேன். உங்க சோட்டுவன் மந்திரம் போட்டு அவனை ஏன் ஆளை ஆக்கிக்குவேன். அவன் ஏன் வீட்டுல வேலை செய்யணும். பயப்படாத கிழவா, இன்னையோட உன் சோழி முடிஞ்சிருச்சு. அந்த கடைசி மீனை நீ சாப்பிட்டுக்கோ. என்னடா இது? அவன் வருவாளான்னு பாட்டு போடடா. இது கோஷ்டி வந்திருக்காளே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே பயமுள்ள சோட்டு. இந்த கோஷ்டி கிட்ட போட்டு விட்டுட்டியாடா, என்ன பண்றது இப்போ? ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறவே. ஏய் துணிக்கரை கிளவி, உனக்கு மீன் பிடிக்குன்னா சொல்லு, நான் மீன் பிடிச்சி வாங்கி தாரேன். மீனை பிடிக்க கூட்டில் அடிச்சு பார்த்து தப்பு தப்பா வருத. வேற வழி இல்லை. ஏய் துணிக்கார கிளவி, ஐயோ கோஷ்டக்கா அங்கே பாருங்க, அங்கே உங்களை பெரிய பெரிய பேய்ங்களாம் வந்துட்டு இருக்கு. எஸ்கேப்பு விட்றா வண்டிய.